காட்ட தாமதம் வேண்டாமம்மா. ஓம் அமிர்தேஸ்வரி நமக. ஓம் நம சிவாயா. ஸோ இன்னைக்கு அருள்மொழிகளில் புதுசாக ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, அன்பும் பகுத்தறிவும். இந்த டாப்பிக்கை பார்த்த உடனே உள்ளே போய் எட்டி பார்த்தேன். உள்ளே போய் படித்து பார்த்த உடனே, அம்மா இதில் என்ன கொடுத்துருக்கேன்னு நானே சொல்கிறேம்மா அப்படின்னு புக்கை மூடிட்டு உள்ளே என்ன இருக்குன்னு தான் பார்த்தா, படிக்கலாம் இல்லை, ஜஸ்ட்டு பார்த்தேன். ஆல்ரெடி எத்தனை வாட்டிமா இதை சொல்லி கொடுத்துருக்கேன், அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருக்கியேம்மா, நான் அப்போ சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு பாரு அப்படின்னு இது வரைக்கும் அம்மா நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை வச்சு நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா, அம்மா பகுத்தறிவுனா என்ன? பகுத்தறிவாளர்கள்னு இருக்காங்க. அதாவது என்னன்னா, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ப்ரூஃப் வேணும். அவங்க இதயபூர்வமாக எதையுமே நம்ப மாட்டாங்க, நம்பிக்கை அவங்களுக்கு இருக்காது. எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய மைண்ட் எல்லாத்துக்கும் ப்ரூஃப் தேடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்போ ஒன் டைம் ஒரு பிரம்மச்சாரி ஒரு பிரம்மச்சாரி இல்லை, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அம்மாவை பார்க்கும்போது, ஞாபகம் இருக்கா அந்த கதை உங்களுக்கு? நிறைய பேர் அம்மாவை பார்க்க வந்தாங்க. அதில் ஒருத்தருக்கு மிகப்பெரிய கேள்விகள் இருந்தது. அம்மா பாயில் உட்காந்துருந்தாங்க. ஆனால் அந்த பசங்களுக்கு பாய் இல்லாத காரணத்தினால அம்மாவோட பாயிலேயே அவங்களை உட்கார சொன்னாங்க அப்படின்னு படித்தோமா. அப்போ அதில் ஒரு பையன் மனசில் யோசிச்சுட்டு இருந்த கேள்வியை அம்மாவே கேட்க வச்சாங்களா. அப்போ அம்மா சொன்னாங்க, உன்னுடைய கேள்வி எனக்கு புரியுது, பகுத்தறிவு இருக்கணும். எந்த மாதிரி விஷயத்துல பகுத்தறிவு இருக்கணும் அப்படின்னா, நான் ஒரு ஆத்மாவை இந்த பூமிக்கு வந்திருக்கேன். என்னுடைய ஆத்மாவை இந்த பூமியில யாரால வழி நடத்த முடியும்? மனிதர்களால என்ன ஊடுருவ முடியுமா? ஆனா குருவால என்ன ஊடுருவ முடியும்? அப்ப அதை பகுத்தறிஞ்சு அதை ஆராய்ச்சி பண்ணி என்னுடைய வாழ்க்கையை என் குரு கிட்ட நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னா அது சரி. உலக வாழ்க்கையில இருக்கிறது எனக்கு சுகம் கிடைக்குதா, அந்த சுகம் நிரந்தரமா இருக்கான்னு அதை ஆராய்ச்சி பண்ணி பகுத்தறிவோட இல்ல அதுல எனக்கு நிரந்தரமான சுகம் கிடைக்கல, சோ நம்ம கடவுளை அடையும் போது அதற்கான சுகங்கள் நம்மளுக்கு அதிகமா கிடைக்குதுன்னு அந்த மாதிரியான பகுத்தறிவு மூலமா ஏன் ஆத்மாவுக்கு எது செட் ஆகும் அப்படின்னு நீ அனலைஸ் பண்றல, அந்த பகுத்தறிவு கண்டிப்பா வேணும். நீங்க ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டீங்க, அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பகுத்தறிவாளர்கள் எப்படி இருப்பாங்கன்னு அம்மா சொல்லி கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு எப்பவுமே ப்ரூஃப் தேவைப்பட்டுட்டே இருக்கணும். ஸோ பகுத்தறிவு இருக்கணும், ஆனால் அந்த பகுத்தறிவுடைய முடிவு உண்மையை நோக்கி இருக்கணும். அந்த மாதிரி விஷயத்துல நீ ஆராய்ச்சி பண்ணணும், பகுத்தறிவா இருக்கணுமே தவிர்த்து பகுத்தறிவு நீயா ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு எல்லாரையும் கிண்டல் பண்றது, ஐயோ இவங்களுக்கு சாமி வந்துச்சு, அதோ பேர் மெடிடேஷன் பண்றாங்க பாரு, அப்படியே கண்ண மூடி உட்காந்துருவாங்களா, சோம்பேறியா இருக்கிறதுக்கு இது ஒரு சாக்கு, இப்படிலாம் நம்மளை கேடி செஞ்சுக்கிட்டு கிண்டல் செஞ்சுக்கிட்டு அதை நம்பாம எனக்கு ப்ரூஃப் காட்டுன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் அம்மா சொல்லி கொடுத்துட்டாங்க. கரெக்டா? இதை நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேம்மா, இதுதானம்மா, இதானே சொல்ல போறீங்க, திரும்ப வேற என்ன சொல்ல போறீங்க? அப்புறம் உள்ள போய் பார்த்தேன், என்னது விஞ்ஞானிகளை பத்தி ஒரு விஷயம் வந்திருந்தது. நான் சொன்னேன், அப்படியே மூடி வச்சிட்டேன். அம்மா திரும்ப விஞ்ஞானிகளை பத்தி இதுல சொல்லியிருக்கீங்க, நானே சொல்றேன், நீங்க ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டீங்க. என்ன தெரியுமா, விஞ்ஞானிகள் ஒரு பிரம்மச்சாரி கேட்டிருக்காரு, அம்மா விஞ்ஞானிகள் எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, அப்போ அவங்களும் சாதகர்களுக்கு ஈக்குவலா தானமா இருக்காங்க. சாதகர்கள் கண்ணை மூடிட்டு இறைவனை நினைக்கிறாங்க, ஆனா ஒரு விஞ்ஞானி எவ்வளவு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க, இஸ் ஈக்குவல் டு சாதனையாளர் தானே. எனக்கு என்னமோ விஞ்ஞானிகள் ஒரு படி மேலே மாதிரி தோணுதேன்னு கேட்கும்போது அம்மா அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா, விஞ்ஞானிகள் குறிப்பிட்ட விஷயத்துல மட்டும் அவங்க உண்மையாவே முழு ஸ்ரத்தையோட கவனம் செதறாம அந்த இடத்துல இருக்கு. ஆனா அந்த வேலையை விட்டு வெளில வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வேற வேற ஞாபகங்கள், வேற வேற எண்ணங்கள்லாம் குமியும். நம்பர் 1. நம்பர் 2, அவங்க ஒரு விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்துறதுனால அதுல அன்பு இருக்குமான்னு கேட்டா அந்த அன்பு சுயநலமான அன்பா தான் இருக்குமே தவிர்த்து உண்மையான அன்பா இருக்காது. இப்ப எக்ஸாம்பிள், ஒரு பூனையை ஆராய்ச்சி செய்யறாங்க அப்படின்னா அந்த பூனைய அது உடம்பா தான் பார்ப்பாங்களே தவிர்த்து பூனை மேல அவங்களுக்கு அன்பு இருக்காது. அந்த பூனையை ஆராய்ச்சி செய்யறதுல அன்பு இருக்கும். எக்ஸாம்பிள், எனக்கு கோழின்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க, கோழி வளர்க்க பிடிக்கலையா, கோழி சாப்பிட பிடிக்குதான். டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அந்த கோழி மேல இருக்கிற அந்த கருணை அன்பு இருக்கும், அந்த கோழி சாப்பிட்றதுனால பிடிக்கிற அன்புக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா. அப்ப ஆராய்ச்சியாளர்களுடைய அன்பு சுயநலம் வாய்ந்த அன்பா இருக்குமா. சோ அவங்க ஒரு விஷயத்துல ஊடுருவி அவங்க அதுல கவனம் செலுத்தும் போது அந்த வேலை முடிகிற வரைக்கும் தான். அதுல இருந்து வெளில வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய சிந்தனையில தேவையில்லாத விஷயம், குடும்ப பிரச்சனை ஓடும், இல்ல இது நல்லபடியா மார்க்கெட்டிங் போகணும், இது நல்லபடியா சேல் ஆகணும், என்னுடைய கண்டுபிடிப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆர்வம் வந்துடும். ஆனா சாதகர்கள் இறைவனை நோக்கி பயணம் செஞ்சு இறைவன் அடையறதுக்கான தன்னுடைய ஆத்மாக்குள்ள ஊடுருவி உள்நோக்கி பயணம் செய்யறாங்க இல்லையா. அப்படி பயணம் செய்யும் போது ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு பகுத்தறிவியை வச்சு அது உள்ள கண்டுபிடிச்சு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இறைவனை டைரக்டா தெரிஞ்சுக்க முயற்சி செய்யறவங்களுக்கு இந்த எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கண்முன்னாடி வந்துரும்ன்றாங்க. இப்ப அம்மா எடுத்துக்கோங்க, அம்மா என்ன பண்ணாங்க, ஆராய்ச்சியை பண்ணாங்க.
ஆனா அம்மாவுக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு நான் படிக்கிறேன், ஒரு இலையை வந்து ஒரு பிரம்மச்சாரி பிச்சுட்டாராம், ஒரு வாழை இலை நினைக்கிறேன். அப்பதான் வந்து அது கண்ணு விட்டுருக்கு, பெருசா வந்திருக்கு இலை. அதுக்கு அம்மா ஓடி வந்து அந்த செம்ம திட்டி அந்த இலைக்கு கையையே நீ உடைச்சிட்ட, அது துடிக்குதுன்னு சொன்னாங்களாம். அம்மாக்கு எப்படி தெரியுது? அம்மா சயின்டிஸ்டா இல்ல சயின்டிஸ்ட் பண்ணியிருக்காங்களா, ஏதாவது ஆராய்ச்சி பண்ணாங்க? எதுவுமே இல்லை. அம்மா பிரம்மத்தை அடைஞ்சாங்க. பிரம்மத்துக்கு வலிக்கும் போது அம்மாக்கு தெரியுமா தெரியாதா? பிரம்மத்துக்குள்ள இருக்கிற விஷயம் அம்மாக்கு எப்படி தெரியாம இருக்கும்? சோ சாதகர்கள் பிரம்மத்துக்குள்ளேயே ஊடுருவாங்க. அப்ப பிரம்மத்தோட கலக்கும் போது பிரம்மத்தின் மூலமா வரக்கூடிய கரண்டா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரி எஃபெக்டா இருக்கட்டும், அது எப்படி நமக்கு தெரியாம இருக்கும்? சோ விஞ்ஞானிகள் வந்துட்டு கண்ணுக்கு தெரியிற விஷயத்த தன் மூளையை வச்சு ஆராய்ச்சி செய்யறாங்க. ஆனா சாதகர்கள் வந்து பிரம்மத்துக்குள்ளேயே கலந்ததுனால உணர்வு பூர்வமாவே அதை உணர்றாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் அம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டேன். அம்மா இதெல்லாம் சொல்ல போறீங்க இந்த புக்கில்? ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டியேம்மா. பகுத்தறிவுனா என்ன, விஞ்ஞானிகளுக்கும் சாதகர்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு எங்களை உட்கார வச்சு என்னமா சொல்லி கொடுத்துருக்க. இப்ப திரும்ப ரிவிஷன் பண்றீங்களா? சரி வாங்க இந்த ரிவிஷனுக்குள்ள போலாம். ஓகே, ஸோ திரும்பவும் என்ன கான்செப்ட் அப்படின்னா, அன்பும் பகுத்தறிவும். அம்மா இதை விட இன்னும் நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க, பட் நம்ம முக்கியமானது மட்டும் ஒரு கிளான்ஸா பார்த்தோம். இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்கன்றத வச்சு பார்த்தோம் இல்லையா? இப்போ அன்பும் பகுத்தறிவும் அப்படின்ற கான்செப்டுக்குள்ள அம்மா இன்னும் ஏதாவது புதுசா சொல்லி கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, அம்மா பேசுவதை நிறுத்திய போது பிரம்மச்சாரி ஒரு பாடலை பாடினார். அம்மா உள்பட அனைவரும் மகிழ்ச்சியுடன் அந்த பாடலில் கலந்து கொண்டார்கள். பாடல் முடிந்த போது ஒரு பிரம்மச்சாரி தமது ஆத்மாவை அல்லது இறைவனை அறிய முழு நம்பிக்கையும் சரணாகதியும் தூய அன்புமல்லமா வேண்டும். ஆனால் படித்தவர்கள் இம்மூன்றும் பகுத்தறிவுக்கு ஒவ்வாததாகவே தோன்றுகிறது என்று கருத்தை தெரிவிக்கின்றார்கள் அப்படின்னு அம்மா கிட்ட கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, அம்மா இறைவனை அடையணும், ரெண்டுமே ஒண்ணுதான். இறைவன் அடையிறதும் எனக்குள்ள இருக்கிற ஆத்மாவை அடையிறதும் ரெண்டுமே ஒண்ணுதான். ஏன்னா எனக்குள்ள இருக்கிற ஆத்மா தான் இறைவன், ஓகேவா? ஆனா சுயநலம் அப்படின்ற ஒரு விஷயத்தினால அந்த தூய்மை மறைஞ்சு போய் கிடக்குது, அவ்வளவுதான். நான் அவ்வளோ சுத்தமான ஆத்மா, என்னுடைய பேக்ரவுண்டு என்னுடைய இறைவன் தான் அது. ஆனால் நான் வந்து சுயநலம் அப்படின்னு நான் என்ற அகங்காரத்தினால சுயநலத்தினால என் கடவுளை மறைச்சி வச்சிருக்கேன். ஸோ அதை தான் சொல்கிறாங்க, என்னுடைய ஆத்மாவை நான் அடையிறதுக்கும் அல்லது இறைவனை அடையிறதுக்கு 3 விஷயம் முக்கியம். 1 நம்பிக்கை, இன்னொன்று சரணாகதி, 3வது அன்பு. அதுக்கு முக்கியம் தானம்மா. ஆனால் பகுத்தறிவாளர்களுக்கு இது இருக்கிற மாதிரியே தெரியலையேம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அம்மாவுடைய பதில், இந்த பகுத்தறிவுவாதிகளால் வாழ்க்கையை ஒரு காலமும் மகிழ்ச்சியாக அனுபவிக்க முடியாது. வாழ்க்கைக்கு அன்பு இன்றியமையாதது. பாருங்க, இந்த பகுத்தறிவாளர்களா மட்டும் இருந்தாங்க அப்படின்னா ஓகே, அம்மா சொன்ன பகுத்தறிவு இல்லை. அம்மா சொன்ன பகுத்தறிவு வந்துட்டு ஆன்மீகத்தை உள்ள நுழையிறதுக்கான ஒரு அனலைசேஷன், அது அம்மா இங்கே சொல்லலை. அம்மா எந்த பகுத்தறிவு, இந்த பகுத்தறிவாளர்கள் இருக்காங்க இல்லையா, குற்றம் சொல்லிக்கிட்டு குறை கண்டுபிடிச்சிக்கிட்டு, அவங்களால வாழ்க்கையை ஒருபோதும் நிம்மதியாக வாழ முடியாதுன்றாங்க. ஒரு வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னா அன்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமானதுன்றாங்க. நம்பிக்கை ஏற்பட அன்பு வேண்டும். முதல்ல உனக்கு நம்பிக்கை, இந்த 3 விஷயம் சொன்னாங்க இல்லையா, நம்பிக்கை, சரணாகதி, அன்பு. முதல்ல அந்த நம்பிக்கை வரணும்னா உனக்கு அன்பு வரணும். யோசிச்சுப்பார், உனக்கு பிடிச்சவங்க மேல உனக்கு அன்பு இருக்குமா இல்லையா? சரி, அன்பு நம்பிக்கை இருக்குமா இல்லையா? இப்போ உங்க அப்பா ரோட்ல போயிட்டே இருக்கோம், அப்பா வந்து சொல்றாரு, நீ சைக்கிள் ஓட்டுமா, உன் சைக்கிளை நான் பிடிச்சிக்கிறேன். என் அப்பா மேல எனக்கு அளவுக்கு அதிகமான அன்பு இருக்கிறதுனால தான் நான் நம்பிக்கையோட என் அப்பா சைக்கிளை பிடிச்சிப்பாங்க நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். கரெக்டா இல்லையா? ஒரு குழந்தை வந்து மேலேருந்து குதி, அப்பா வந்து கையை பிடிச்சிக்கிட்டே கையை தூக்கிக்கிட்டே மாமா அந்த காம்பவுண்ட்லேருந்து அப்படியே குதி அப்படின்னா தப்புன்னு குதிக்கும். ஏன்னா முதல்ல அதுக்கு அவங்க அப்பா மேலே அவ்வளோ அன்பு இருக்கு, அப்பான்றதுனால நம்பிக்கை இருக்கு. இதே 3வது மனுஷங்க கூப்பிட்டாங்கன்னா குதிக்குமா? ஒன்றும் இல்லை. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம், ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, மா என் மடியில் கொஞ்சம் நேரம் உட்கார வைங்கன்னா அது வந்து உட்காரமா உங்கள் மடியில் அவ்வளோ யோசிக்கும். ஏன்னா நீங்கள் யாருன்னே தெரியாதே. அப்படி வந்து உட்காருதுன்னா உங்களை முதல்ல அதுக்கு பிடிக்கணும், நீங்கள் அதுக்கு தாஜா காட்டி கொஞ்சம் அன்பை வர வைக்கணும். அன்பை வர வச்சு பாருங்க, அதுக்கப்புறம் அது நம்பிக்கையோட வந்து உட்காந்துக்கும். ஸோ முதல்ல அம்மா சொல்றாங்க, ஒரு நம்பிக்கை உருவாகணும்னா அன்பு வேணும். அன்பு இல்லாமல் நம்பிக்கையே வராதே. அப்போ இறைவன் மேல அவங்களுக்கு அன்பு இருந்தாதானப்பா இறைவனை நம்புவாங்க. யாரெல்லாம் இறைவன் இல்லைன்னு சொல்லிட்டு திரிறாங்களோ முதல்ல அவங்களுக்கு இறைவன் மேல அன்பே இல்லையே. ஸோ அம்மா என்ன சொல்றாங்க, நம்பிக்கைக்கு அன்பு அவசியம்.
அன்புக்கு நம்பிக்கை தேவை, அதே மாதிரி அன்புக்கும் நம்பிக்கை தேவை, ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடுச்சா? இறைவனை சரண் புகுவதற்கு அன்பும் நம்பிக்கையும் வேண்டும். ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்க, முதல்ல நம்பிக்கை உனக்கு ஒரு விஷயத்துல ஏற்படணும்னா அன்பு வேணும். இந்த ரெண்டுமே இருக்கும்போது சரணாகதி ஆட்டோமேட்டிக்கா வரும்ன்றாங்க. புரியுதுங்களா? இப்ப அந்த அப்பா பொண்ணு எடுத்துப்போம். ஒரு பொண்ணுக்கு அப்பா மேல அன்பு இருக்கு. அன்பு இருக்கிறதுனால, அப்பா மேல நம்பிக்கை இருக்கிறதுனால, அப்பா வந்து நீ எங்க இருந்து குதின்னு சொன்னாலும் அது குதிக்குது, அப்பா கேஷ் பிடிச்சிருவாங்கன்ற நம்பிக்கையில, அப்போ அன்பு நம்பிக்கை இதுல சரணாகதி இருக்கு. ஏன்னா அவர் என்ன சொன்னாலும் இந்த குழந்தை கேக்குது, அதுவே சரணாகதி. சரணாகதினா என்ன? எங்க அப்பா என்ன சொன்னாலும் கேட்பா. அம்மா விளையாண்டது போதுமா? சரிப்பா. இன்னும் கொஞ்சம் விளையாடலாமா? சரிப்பா. சரி டைம் ஆயிடுச்சு சாப்பிடலவா? சரிப்பா. அப்பா ஊட்டி விட்டுமா? சரிப்பா. வேணாண்டி தங்கம், தெரியாம இதை சாப்பிட சொல்லிட்டேன், வேணாம் இன்னைக்கு நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். சரிப்பா அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் கால்டு சரணாகதி. உடனே நீங்க கேட்கலாம், ஐயோயோ இந்த காலத்துல ஏன் குழந்தைலாம் அப்படி இல்லப்பா, அது வேற மாதிரில இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். இட்ஸ் ஓகே. அதாவது நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சரணாகதினா என்ன? நம்பிக்கை, அன்பு. அன்பு இருக்கும்போது நம்பிக்கை வருது. இது ரெண்டுமே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா சரண்டர் வருது. நீ என்ன சொல்லலாம் நான் கேட்பேன், ஆமாவே இல்லையா? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துப்போம். எத்தனை பேர் சொல்றாங்க என் ஃப்ரெண்டுக்காக உயிரை கூட கொடுப்பேன்னு. அதுதான் சரண்டர். தேவையில்லாத சரண்டர் அது. ஓகேவா? என் நண்பனுக்காக என் உயிரையும் கொடுப்பேன். ஏன்? முதல்ல அவன் மேல அன்பு இருக்கு. அடுத்தது நான் அன்பு இருக்கிறதுனால நம்பிக்கை இருக்கு. என் போனை கூட என் ஃப்ரெண்டுக்கு தருவேன் தெரியுமா? அவன் என்ன பண்ணுவான், என்னுடைய எல்லா வண்டவாளமும் அவனுக்கு தெரியும், எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. அப்போ அன்பு முதல்ல வருது, அதுக்கப்புறம் நம்பிக்கை வருது. ஒரு போனை கூட அவன் செக் பண்ற அளவுக்கு இருந்துட்டு போடுற ரெண்டுமே சேர்ந்து தான் அந்த அட்டுவலியெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ நம்பிக்கை வருது. அப்ப சரண்டர் வருது. சரண்டர்னா என்ன? உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ தான் எனக்கு எல்லாமே, நீ இல்லைன்னா நான் இல்லை, நீ என்ன சொல்ல நான் கேட்பேன்டா மச்சான்னு சொல்றாங்கல்ல. நீ பார்த்து பொண்ணு ஓகேன்னு சொல்லிட்டா நான் கல்யாணம் பண்றேன்டா, அந்த மாதிரி கூட சில பேர் இருக்காங்க. இதுதான் தேவையில்லாத சரண்டர். அப்ப நம்மளுக்கு சரண்டர்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. முதல்ல அன்பு வருது, அப்புறம் நம்பிக்கை வருது, இது ரெண்டுமே இருக்கிறதுனால சரண்டர் வருது. இதுதான் இறைவனை அடையிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அம்மா சொல்றாங்க. ஆனா இது எல்லாமே மனுஷங்களுக்கு இருக்கு, ஆனா மனிதர்கள் மேலதான் இருக்கு, இறைவன் மேல இல்ல. அதை நம்ம இறைவன் மேல வளர்க்கறதுக்காக தான் அம்மா பூமியில மனுஷனாவே வந்திருக்காங்க. நான் இறைவனா இருந்து எவ்வளவோ கூப்பிட்டு பாக்குறேன், உன் காதுல விழ மாட்டேங்குது, அதனால தானே உன்ன மாதிரியே நான் வந்து பாடி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு வந்துட்டாங்களா? அம்மா கிட்ட போறோமா, அம்மா கட்டி பிடிச்சி அன்பை பொழியறாங்களா, அம்மா மேல நம்பிக்கை வருதா? நம்பிக்கை வந்தோடனே சரணாகதி வந்தது, எனக்கு எதுவுமே வேணா நீ மட்டும்தான் வேணும்ன்றது வந்துருச்சா? அப்போ நம்ம நிலைமைக்கு அம்மா இறங்கி வரும்போது தான் அந்த ஃபீலே நம்மளுக்கு வருது. ஸோ குருவை பிடிக்கும் போது இது மூணுமே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். யாருமே கவலைப்பட வேணாம், எனக்கெல்லாம் வராதேன்னு நினைக்கவே வேண்டாம். குருவை பிடிச்சிட்டிங்கன்னா இது மூணுமே பின்னாடியே வந்துடும். ஓகே. ஆனா பகுத்தறிவாளர்களுக்கு இது மூணுமே லேக் ஆகுதுன்றாங்க. இது மூணுமே கிடையாதான். அன்பு வைக்கிறதுக்கே பயப்படுறாங்களா? ஒரு பகுத்தறிவாளருக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் உஷாராக தான் இருப்பேன், ஏன் அவன் ஏமாத்திட்டு போகிறதுக்கா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். இவன் நல்லவனா கெட்டவனா, என்ன நம்மகிட்ட வழிஞ்சு பேசுகிறான், நல்லா பேசினா வழிஞ்சு பேசுகிறான்னுவாங்க, பேசவே இல்லைன்னா எவ்வளோ திமிர் பிடிச்சவன் பாருன்னு சொல்லுவாங்க. அது ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்குமா. அதில் முதல்ல நம்பிக்கையே வராது, அப்புறம் அன்பும் வராது. ஸோ முதல்ல அன்பு வரணும், அன்பு வரல, அன்பு இருந்தால் தானே நம்பிக்கை வரும். இப்போ உனக்கு கூட ஒருத்தவங்க வந்து ஃப்ரெண்டு மாதிரி வராங்க, அவன் மேலே உனக்கு அன்பே வரல, அப்போ அவன் சொல்கிறான், நீங்கள் வேணா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாங்கப்பா, உங்கள் பேக்கை பார்த்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, எனக்கு உன் மேலே முதல்ல அன்பே வரல, உன்னை நம்பிட வேணாம் அப்படின்னு. அதில் நம்பிக்கையும் வராது, அப்புறம் எங்கேருந்து சரண்டர் வர்றது? ஸோ பகுத்தறிவாளர்கள் வந்து அன்பையே ஆராய்ச்சி பண்ணுறதுனால அந்த இடத்துல நம்பிக்கையோ சரண்டரோ உங்களுக்கு வரவே இல்லைன்னு அம்மா சொல்கிறாங்க. அம்மா சொல்றாங்க, ஒரு பகுத்தறிவாளருக்கு அன்பு, நம்பிக்கை, சரணடைவது ஆகிய பண்புகள் ஏற்றுக்கொள்வது என்பது முடியாத காரியம். ஏனென்றால் அவர்கள் மனதினுள்ளே எப்போதும் எதையும் சுயநலத்துடன் அலசி ஆராய்ச்சி கொண்டே இருப்பார்கள். புரியுதுங்களா? அவங்களுடைய எண்ணம் சுயநலமாவே இருக்குமா, தனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா, நான் அவங்க மேல அன்பு செலுத்தினேன் எதுக்கு, எனக்கு என்னடா பிரயோஜனம் அப்படின்னு அந்த சுயநலம் ஓவரா இருக்கிறதுனால தான் அவங்களால இது மூணுக்குள்ளேயுமே வர முடியலன்னு நம்ம சொல்றாங்க. இப்படிப்பட்டவர்களால் எப்படி அன்பு செலுத்த முடியும்? அன்பில் ஆராய்ச்சி இல்லை, அன்பை ஆராயவும் முடியாது. அன்பு ஒரு உணர்ச்சி, ஆழமான உணர்ச்சி. அன்பை பார்க்கவோ தொடவோ முடியாது, ஆனால் அன்பை உணர முடியும். அந்த உணர்ச்சிகள் இதயத்தில் உள்ளன. அன்பு இருக்க வேண்டுமானால் அதை உணரவும் வெளிப்படுத்தவும் இதயம் மலர்ந்திருக்க வேண்டும். புரியுதுங்களா? ஒரு அன்பு அப்படின்றத தொடவோ அதை வந்து அனலைஸ் பண்ணவும் முடியாதுன்றாங்க.
அது வந்து இதயம் சம்மந்தப்பட்டது. இதயம் மலர்ந்து இருக்கும் போது அன்பு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏன் அன்பு வருதுன்னு கேட்டால் நம்மளுக்கு ஏதாவது தெரியுமா? ஒருத்தவங்க மேலே அன்பு வருது, ஏன் அன்பு வருது நம்மளுக்கு ஏதாவது புரியுதா? ஒன்றுமே புரியல இல்லையா? ஸோ அந்த அன்பு வந்து ஆராய்ச்சி பண்ண முடியாதுன்னு அம்மா சொல்கிறாங்க. ஸோ இந்த சாப்டரில் அம்மா வந்து பகுத்தறிவாளர்களை பற்றி இன்னும் ஆழமாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உணர்வு பூர்வமாக இருக்கிற விஷயத்த உணரதான் முடியும், ஆனால் அதையே அவங்க ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது எப்படி முடியும்? அது சாத்தியம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அம்மா இதில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு பேரால சொல்லியிருக்காங்க, ஒரு பொண்ணு ஒரு பகுத்தறிவாளர் மீது காதல் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணு போய் அவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணால், இந்த சுயநல எண்ணத்தோட ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு மனுஷன் அந்த பொண்ணுடைய காதலை பார்க்க மாட்டானா. ஓ ஓகே, காதலிக்கிறீங்களா, கல்யாணம் பண்ணுமா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து அனலைஸ் பண்ணுவானா. இந்த கல்யாணம் செட் ஆகுமா, இவளை கல்யாணம் பண்ண எத்தனை பேர் பேக்ரவுண்டில் இருக்காங்க, இவளை கல்யாணம் பண்ண நம்ம அவளுக்கு என்னென்ன கொடுக்கணும், மாதம் எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளோ நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது அவள் வந்து இது வந்து எப்படி சொல்ல, மேட்ரிமோனியில் பொண்ணு பார்க்கறது இல்லை, அவள் ஆக்சுவலி காதலிக்கிறா. அவள் துடிச்சு அப்படியே உருகி காதலிக்கிறான்னு வச்சுப்போம். ஒரு அன்பு நிறைஞ்ச ஒருவனுக்கு அந்த காதல் போய் சேருது அப்படின்னா அவனும் அந்த காதலுக்காக ஏங்குறான். அவனுக்கு வந்து யாராவது அன்பு வேணும்னு ஒரு ஆசையில் இருக்கு அப்படின்னும் போது, இந்த பொண்ணு லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது அந்த பையனுக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருச்சுன்னா அது வேற மாதிரி போயிட்டே இருக்கும். ஆனால் லவ்னா என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற ஒரு பகுத்தறிவாளர் மேலே ஒரு பொண்ணுக்கு காதல் வந்துருச்சுன்னா, இவன் அந்த காதலை எப்படி பார்ப்பான் அப்படின்னா, இப்படி தான் பார்ப்பான்னு நம்ம சொல்கிறாங்க. அது காதலாகவே பார்க்க மாட்டானா. அந்த பொண்ணுடைய காதலை புரிஞ்சிக்காம அதை ஆராய்ச்சி பண்றன்ற பேர்ல அது அந்த பொண்ணுடைய மனசை காயப்படுத்துற அளவுல தான் இது போய் முடியுமே தவிர்த்து இது நல்லதா போய் முடியாதுன்னு அம்மா சொல்றாங்க. ஏன்னா அந்த பொண்ணு இதயம் மலர்ந்து அவளுடைய காதலை சொல்லுது அப்படின்னா, இவனுடைய இதயத்துல அந்த காதல் இருந்தா மட்டும்தான் அது கனெக்ட் ஆகும். இவனுக்கு காதல்னாலே என்னன்னு தெரியாது. ஓ லவ் பண்ணுவா, என்னது கல்யாணமா, ஓகே நான் அனலைஸ் பண்ணிட்டு வந்து சொல்றேன் அப்படின்ற பேர்ல வந்தா அங்க ஒண்ணுமே உருவாகாது இல்லையா? அது காதலாவே இருக்காது, அது அப்படியே போயிடும். ஸோ அம்மா என்ன கேட்குறாங்கன்னா, ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அது என்ன பொருளா, அன்பு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு? ஸோ அன்பு அப்படின்றது அது உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம். அது பகுத்தறிவாளர்களை அதை வந்து புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. குழந்தைகளே, அன்பு என்பது தானாகவே ஏற்படுவது. எங்கே, எப்போது, எப்படி அன்பு செலுத்த வேண்டும் என யாரும் நினைத்து பார்ப்பது இல்லை. யாரும் அன்பை பகுத்தறிவால் ஆராய்வதும் இல்லை. ஆராய்ச்சி அன்பை தடுக்கிறது. அன்பு இதயத்திலிருந்து இயல்பாக உதயமாவது. அன்பிற்குரியவரிடம் ஐக்கியமாகி விட வேண்டும் என்கிற தடுக்க முடியாத, தவிர்க்க முடியாத தவிப்பே அன்பு. பாருங்க, எனக்கு பிடிச்சவங்களோட ஐக்கியம் ஆயிடணும்ன்ற அந்த உணர்வு தான் அன்பு நம்ம சொல்றாங்க. அவங்களோட வந்து ஐக்கியம் ஆயிடணும் அப்படின்றது தான் அன்பு நம்ம சொல்றாங்க. இதில் காரண காரியவாதிக்கு இடமில்லை. இது வாதத்திற்கு அப்பாற்பட்டது. எனவே அன்பில் பகுத்தறிவை உபயோகப்படுத்த முயற்சிக்காதீர்கள். ஸோ இப்போ அவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இப்போ அம்மா மேலே எத்தனையோ பேருக்கு அன்பு வருது. அம்மா சின்ன வயசுல 26 வயசு இருக்கும் போது, அம்மா 25 வயசு இருக்கும் போது சீடர்கள்லாம் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? அப்போ அம்மா சின்ன பொண்ணு, சீடர்களுக்கெல்லாம் அவங்களும் சின்னவங்க தான், எல்லாம் காலேஜ் படிக்கிறவங்க அந்த மாதிரி பசங்க. அம்மாவை பார்த்த உடனே அம்மாவை தெரிஞ்சிருச்சு, அம்மா காளி, அம்மா நம்மளுடைய அம்மா ஆத்மா பரமாத்மான்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ அவங்களுக்கு இருக்கிற அன்பு, அந்த சீடர்களுக்கு இருக்கக்கூடிய அன்பு அம்மா மேல வந்து ஒரு தூய்மையான தாய் அன்பு. ஆனா பகுத்தறிவாளர்களால இதை எப்படி பார்த்துருக்க முடியும்? அதனாலதான் அம்மா வந்து சின்ன வயசுல நிறைய போராட்டம், நிறைய பேர் வந்து தப்பா பேசியிருக்காங்க, நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அம்மாவோட வாழ்வு வாக்கில் கூட. ஸோ அவங்களுக்குலாம் இதை வந்து புரிய வைக்க முடியுமா? அனுபவிக்கிறவங்களுக்கு தானே அது புரியும். இப்போ எனக்கு என் அம்மா மேலே என்ன அஃபெக்ஷன் இருக்குன்னு எனக்கு அது உணரதான் முடியும். அதை நான் வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா அவங்க அதை உணர்ந்திருந்தா மட்டும்தான் அதை சொல்லி புரிய வைக்க முடியும். உங்கள் அம்மா மேலே உங்களுக்கு என்னப்பா அஃபெக்ஷன் இருக்குது, அதே அஃபெக்ஷன் தானப்பா எனக்கு எங்கள் அம்மா மேலே இருக்குன்னு சொல்ல முடியும். அவங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல, அவங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. ஓகேவா? அடுத்தது பாருங்க. ஒரு ஆறு ஏன் ஓடுகிறது? தென்றல் ஏன் குளிர் வீசுகிறது? மென்மையாகவும் வீசுகிறது. எதற்கு வானவெளியில் வெண்ணிலா ஒளிர்கிறது? ஆகாயம் ஏன் இவ்வளவு பரந்ததாக இருக்கிறது? கடல் ஏன் இவ்வளவு பெரியதாக அழகாக இருக்கிறது, ஆழமாக இருக்கிறது? மலர்கள் இவ்வளவு நறுமணத்துடன் அழகாக மலர்வது ஏன்? அன்பை ஆராய்ச்சி செய்வது இதற்கெல்லாம் காரணம் கண்டுபிடிப்பதற்கு நிகராகும்னு அம்மா சொல்றாங்க.
ஏன் சூரியன் வந்து ஒளி வீசுதுன்னா என்னத்தை பண்ணுறது, அதோடைய இயற்கையே அதுதான், அதெல்லாம் இயற்கையாகவே நடக்கிற விஷயம். ஸோ நீ வந்து ஒரு அன்புக்கு ஆராய்ச்சி பண்ணுற அப்படின்னா இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறதுக்கு சமோன்றாங்க. ஆராய்ச்சி இவற்றின் அழகையும் நளினத்தையும் கெடுத்து விடுகிறது. நீ ஆராய்ச்சி பண்ணுறன்ற பேரில் தயவு செஞ்சு சொதப்பி விட்டுறாத. புரியுதுங்களா? ஒரு தாய்கிட்ட ஒரு பிள்ளை அனுபவிக்கிற அந்த அன்பை என்னன்னு சொல்ல முடியும்? அதை அனுபவிச்சாதான் தெரியும். அது தப்பா சொல்ல முடியாது. இப்போ ஒரு குழந்தை வந்து தாய்கிட்ட தாய்ப்பால் குடிக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதோடைய பசியை தீக்குது. தன்னுடைய தாய் வந்து தன்னுடைய பிள்ளைக்கு அந்த பால் கொடுக்கும் போது அவ்வளோ ஒரு ஒரு எப்படி சொல்றது, அன்போட அந்த பசியை தீக்கிற அந்த சந்தோஷ உணர்வோட தான் அவள் கொடுக்குறா. ஆனால் என் பார்வைக்கு அது வேற மாதிரி இருக்கு அப்படின்னா அது தேவையில்லாத ஆராய்ச்சின்னு அர்த்தம். அதாவது உணர்ந்தவங்களால மட்டும்தான் அதோடைய புனிதத்தை வந்து புரிஞ்சிக்க முடியும். உணராதவங்களுக்கு அது வேற மாதிரி கூட தெரியும். ஸோ ஆராய்ச்சியாளர்களுக்கு சில விஷயங்கள் உண்மையாவே புரியாது, அது வந்து தவறாவே தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஆராய்ச்சியாளர்களுக்கு இறைவன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் அம்மா சொல்றாங்க. இவற்றை அனுபவிக்க வேண்டும், உணர வேண்டும், நேசிக்க வேண்டும். பகுத்தறிவை உபயோகித்து இவைகளை ஆராய்ந்து பார்த்தால் இவற்றின் அழகையும் நளினத்தையும் இவைகள் தரும் இனிய உணர்வுகளையும் நாம் அனுபவிக்க தவறிவிடுவோம். ஸோ நீ வந்து ஆராய்ச்சி பண்ணிட்ட அப்படின்னா அதோடைய இனிமையை உன்னால ரசிக்கவே முடியாது. இப்போ எப்படி சொல்லலாம், ஒரு மான் இருக்கு, அந்த மான் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. நீங்க அதை ரசிச்சிங்க அப்படின்னா அதோடைய அழகு தெரியும், அதோடைய அன்பு புரியும். அதுக்கு புல் கொடுக்கணும், அந்த மானை வந்து தடவி கொடுக்கணும்னு நம்மளுக்கு ஆசைலாம் வரும். கரெக்டா? ஆனால் அந்த மானை ஆராய்ச்சி பண்ணுறன்ற பேரில் மான்கறி சாப்பிட்டவங்க யாராவது இருப்பாங்க. நான் ரீசெண்டாக கூட கேள்விப்பட்டேன். நான் மான்கறி சாப்பிட்டேன்னு ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க. அப்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அது ரொம்ப நம்ம வந்து மானை இது வரைக்கும் வேறு மாதிரி தான் பார்த்துருப்போம் இல்லையா. திடீர்னு அவங்க அப்படி சொன்னோடனே அது சொல்கிறாங்க அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, என்னென்னமோ சொல்லிட்டாங்க. ஒரு மாதிரி அவங்களோட ஆராய்ச்சி எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அப்போ அம்மா சொல்கிறது கரெக்டு தானே. அம்மா என்ன சொன்னாங்க, இந்த அழகை நீ அப்படியே அனுபவிச்சா மட்டும்தான் அது கரெக்டு. அதை நீ ஆராய்ச்சி பண்ணிட்ட அப்படின்னா அது தவறாக போயிடும். நாங்கள் பார்த்தீங்களா, அது கரெக்டு தானே. இப்போ இங்கே தவறாக போயிடுச்சா, இது ஒரு ஆபத்தாக மாறிடுச்சா? அதான். கடலை பார், அது எவ்வளவு பரந்தது என்பது உணர். எவ்வளவு அழகாக அதன் அலைகள் எழும்புகிறது, அதை அப்படியே அனுபவி. இப்படிப்பட்ட ஒரு மகத்தான கடலையும் அதை படைத்த இறைவனையும் எண்ணி வியப்படை. இதை விட்டுவிட்டு கடலை ஆராய்ச்சி செய்து பார்த்தால் என்ன நன்மை? ஸோ அம்மா என்ன சொல்றாங்க, ஒரு அழகை நீ பார்க்குறியா, அதை ரசிக்கணுன்றாங்க. அதை உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணாத, என்ன பலன்னு கேட்குறாங்க. அதை ஆராய்ச்சி பண்ணி நீ என்ன பண்ண போற? அதை அழகாக ரசிக்கணுன்றாங்க. அறிவை மட்டும் நம்பினால் கவிதை, இசை, ஓவியம், பாடல் போன்றவை அழிந்துவிடும். இயற்கையின் அழகை, பொருள்களை எல்லாம் பகுத்தறிவு அழித்துவிடும். கவிதை, இசை, ஓவியம் இவை அனைத்தும் அன்பை ஆதாரமாக கொண்டனவை. கலைகள் எல்லாமே கவிஞனின் எண்ணங்களது தோற்றமாகும். அந்த கலைகளின் மூலம் வெளிப்படுவது அவனது இதயமாகும். கவிஞன் கலைக்கு தன்மையை அர்ப்பணிக்கின்றான். அவன் தன்னை கலையோடு ஐக்கியப்படுத்திக் கொள்கின்றான். பிறகு அங்கு எஞ்சி இருப்பது அன்பு மட்டுமே. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் இதயபூர்வமான விஷயம் சொல்றாங்க. கவிதை, இசை, ஓவியம் இதெல்லாம் நம்மளுக்கு அந்த ரசனை இருந்தால் தானே வரும். இதெல்லாம் அன்பு சம்பந்தப்பட்ட விஷயம். அன்பு இல்லை அப்படின்னா இதெல்லாம் வரவே வராதுன்றாங்க. நம்பிக்கையும் சரணாகதியும் அன்பை போன்றவையே. அன்பு, நம்பிக்கை, சரணாகதி இவை மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டவை. ஒன்றின் உதவி மற்றொன்றிற்கு தேவை. இவை இதயத்தின் வெளியே தோன்றுகிறது. நம்பிக்கையை காண முடியாது, தொட முடியாது, அது ஒரு அனுபவமாகும். அன்பை போன்று நம்பிக்கையும் அனுபவமே. நம்பிக்கை ஒருவனது இதயத்தில் உணர்வு நிலையாகும். நம்பிக்கை என்பது ஒருவனின் இதயத்தின் உணர்வு நிலையாகும். ஒருவன் தனது அனுபவத்தின் மூலம் நம்பிக்கையை பெறுகின்றான். அதற்கு எந்த விதமான நிரூபணங்களும் தேவையில்லை.
ஸோ ஒருத்தவங்களுக்கு நம்பிக்கை வரணும் அப்படின்னா அது அனுபவத்தின் மூலமாக தான் அது கிடைக்கிது. இப்போ எக்ஸாம்பிள், அம்மா மேலே நம்பிக்கை வரணும் அப்படின்னா அம்மா சில பேர் கனவுல போவாங்க, சில மேஜிக்ஸ்லாம் செய்வாங்க, சில பேருக்கு மிராக்கிள் நடந்திருக்கும். பாருங்கள், லாஸ்ட் டைம் வந்து ஆசிரமத்துக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்களாம். நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு கேட்டால், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அம்மாவுடைய கனவுல இந்த மாதிரி வெள்ளை புடவை கட்டி ஒரு அம்மா வந்து என்னை கட்டி பிடிச்சாங்கடா, சந்தன போட்டு குங்குமம் வச்சுருந்தாங்கன்னு சொன்னாங்களாம். என்னம்மா சொல்கிறீங்கன்னு இவருக்கும் ஃபோனில் ரொம்ப நாளாக அம்மாவுடைய படம் வந்துகிட்டே இருந்துதான். ஒருவேளை இவங்களா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து, அம்மா இந்த அம்மாவான்னு பாருங்க அப்படின்னு சொன்னால், இந்த அம்மா தான்டா என் கனவுல வந்து கட்டி பிடிச்சாங்கன்னு சொன்னாங்களாம். அதனால் அவங்க அம்மா வந்து அம்மாவை போய் பார்த்துருவான்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. ரீசெண்டாக இப்போ நடந்த சம்பவம் பாருங்க. அப்போது நம்பிக்கை வந்துருச்சா? இப்போ அவங்களுக்கு அனுபவம் தான் நம்பிக்கையை தரும்னு சொல்கிறாங்க அம்மா. அதே மாதிரி அந்த நிகழ்ச்சியை நீ நம்புறதுக்கு நம்பிக்கை வேணும். இது ஒரு பிரம்ம, இது எனக்கு தெரியாமல் வந்துருச்சு அப்படிலாம் சொன்னால் அது வேஸ்ட்டாக போயிடும். சில விஷயங்களை ஏற்றுக்கிறதுக்கு நம்மளுக்கு நம்பிக்கை அவசியமே கிடையாது. எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க அம்மா. சூரியன், தாவரங்கள், மரங்கள், நதிகள், மலைகள் இருக்கின்றனவா, இவைகள் கண்கூட காணக்கூடியவை. இவை இருப்பதை ஏற்றுக்கொள்ள எந்த நம்பிக்கையும் தேவை கிடையாது. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்களை நம்புறதுக்கு நம்பிக்கை இல்லை, அதுக்கு நம்பிக்கைன்னு ஒரு விஷயம் தேவையே கிடையாது. இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, இதெல்லாம் நம்பிக்கை அப்படின்றத தாண்டி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்மளாம் வந்து ஒத்துக்கிற விஷயம். ஸோ பகுத்தறிவு தோல்வி அடையும் போது நம்பிக்கை உதயமாகிறது. அன்பு நம்பிக்கையும் அறிவுக்கு அப்பாற்பட்டது. அன்பையும் நம்பிக்கையையும் இதயம் உணர்கிறது, அதை அனுபவிக்கிறது. அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது பகுத்தறிவு உனக்கு தோல்வி அடையும் போது, பகுத்தறிவே இல்லாத நிலைக்கு நீ வரும்போது தான் அன்பு உதயமாகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி அது எப்படிப்பட்ட அன்பாக இருக்கும் அப்படின்னா, அதுக்கு நம்பிக்கை இருந்தால் தான் நான் நம்புவேன் அப்படின்றது இல்லையா. இப்போ சூரியன் நம்ம பார்க்குறோம், சூரியன் இல்லை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதான் நம்ம டெய்லி பார்க்குறோமே, அப்போ அது இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ அதுக்கு நம்பிக்கைன்னு ஒன்று புதுசாக தேவை கிடையாது. அது இயற்கையாகவே நமக்குள்ளே அது பார்க்கறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக நம்புகிறோம். நம்ம அதுக்கு நம்பிக்கையோடு நம்பணும் இல்லை, அது ஓகே, அது இருக்குதான், அது ஒத்துக்கிறோம். ஸோ அந்த மாதிரி அம்மா என்ன சொல்கிறாங்க, பகுத்தறிவு தோக்கும் போது நீ ஆட்டோமேட்டிக்காக ஒத்து பண்ணுறாங்க. நீ அதை ஆராய்ச்சி பண்ணல, அது இருக்குன்றதை நீ உணர்ந்துருவேன்றாங்க அம்மா. உனக்கு அன்பு இல்லாததுனால தானே பகுத்தறிவை வச்சு நீ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க. அன்புன்ற ஒரு மலர் உனக்குள்ள மலர்ந்துருச்சு அப்படின்னா, சூரியனை நம்புறதுக்கு எந்த நம்பிக்கையும் எப்படி தேவையில்லையோ, அதுக்கப்புறம் நீ ஆராய்ச்சி பண்றதுக்கு எதுவுமே தேவை கிடையாது. ஏன்னா அன்பு உனக்குள்ள நீ உணர ஆரம்பிச்சுட்டேன்னு அம்மா சொல்றாங்க. விஞ்ஞானம் ஆராய்ச்சியில் வெகு தூரம் முன்னேறிவிட்டது. இருந்தாலும் மனித அறிவுக்கு எட்டாத எத்தனையோ விஷயங்கள் உள்ளன. விஞ்ஞான பூர்வமாக உண்மைகளால் வெளிப்பட முயலாத பல விஷயங்கள் உண்டு. உன் காலத்தில் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு இன்று விஞ்ஞானம் வளர்ந்து சாதனைகளை புரிந்து உள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சம் இன்னும் ஒரு புரியாத புதிராகவே உள்ளது. விஞ்ஞானம் எவ்வளவுதான் வளர்ச்சி அடைந்தாலும் இந்த பிரபஞ்சத்தின் அணு அளவு கூட இன்னும் புரிந்து கொள்ளப்படவில்லை. இது கரெக்டா? மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியுமா? மேட்ரிக்ஸ் சொல்லலாம், இன்னும் நிறைய இருக்கு, எனக்கு பேர் மறந்துருச்சுப்பா. இந்த குவாண்டம் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லி சில சொல்லுவாங்க தெரியுமா? அதில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், முன்னாடியில் நான் பார்த்துருக்கேன். என்ன அப்படின்னா, ஒரு அணுவோட இன்னொரு அணு கலக்கும் போது ஒரு ஈக்குவலான ஒரு வைப்ரேஷன் இன்னொரு இடத்துல வந்து பிரதிபலிக்குதுன்னெலாம் சொல்லி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது இன்ன வரைக்கும் அதை கண்டுபிடிக்க முடியலையா. அது ஒரு புரியாத புதிர்னு சொல்லிலாம் யூடியூப்பில் நான் பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி அம்மா வரத்துக்கு முன்னாடிலாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். இந்த பிரபஞ்சத்தை பற்றி நம்ம நிறைய கண்டுபிடிப்போம் இல்லையா, லா ஆஃப் அட்ராக்ஷன். அப்போ இந்த பிரபஞ்சத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த விஷயம்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு எப்படி தெரியுமா, என்னத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம்? அடைய வேண்டியதை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா என் உடம்பை பற்றி நான் ஏன் ஆராய்ச்சி பண்ணேன்? எப்படி சூரியன் பார்த்தாலே கண்ணுக்கு தெரியுதோ, என் உடம்புல என்ன நடக்குதுன்னு எனக்கு கண்ணுக்கு தெரியும். ஏன்னா இந்த பிரபஞ்சமே நம்மளுடைய உடம்புன்றது ஆன்மீகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பிரபஞ்சம் வேற ஏதோன்றதுனால தான் நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அட லூசு, நீ உன்னதான் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. முதல்ல அதுக்குள்ள முழுகு, அதை உணரும் போது உனக்கு டெஸ்டிங்கே தேவைப்படாது. அதான் சொல்றாங்க, பகுத்தறிவு அழியும் போது அன்பு உதயமாகிறது. என்னுடைய உண்மைத்துவம் நான் தான் அதுன்னு, அந்த குவாண்டமே நான் தான்டா. நீங்க கண்டுபிடிக்கிறீங்க குவாண்டம், அந்த குவாண்டமே நான் தான். நீங்க என்னதான் ஆராய்ச்சி பண்றீங்க, நான் தான் இந்த பிரபஞ்சம்ன்ற அந்த விஷயத்த நான் எப்போ எனக்கு தெரிஞ்சுக்க முடியும்? நான் மெடிடேஷன் மூலமாக ஆன்மீகத்தில் இருக்கும்போது, அம்மா சொல்கிற வழியில் நடந்துக்கும் போது, அனைத்தும் நானேன்ற அந்த நானென்ற தன்மையை அழித்து இந்த பிரபஞ்சத்தோட பரமாத்மாவோட நான் கலக்கும் போது தான் அந்த குவாண்டமே நான் தானான்னு எனக்கு புரியும். இதுதான் அம்மா சொல்கிறாங்க ஆக்சுவலி.
ஸோ என்ன சொல்றாங்க இதுல, நீ என்னதான் ஆராய்ச்சி பண்ணாலும் சில விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாதுன்றாங்க. ஏன்னா நீ அது உண்ணுதுன்னே தெரியாம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க. முதல்ல அதை நீ உண்ணுதுன்னு உணருன்றாங்க அம்மா. எதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க? அம்மா நான் வந்து இந்த குவாண்டம் பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேம்மா. குவாண்டம் என்னதுன்னு தெரியுமா உனக்கு? தெரியுமா, இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கமா. இங்க வந்து நான் ஒரு இது எஃபெக்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அது அங்க வந்து மாற்றத்தை உருவாக்குதுமா. அட லூசே, உன் காலில் நகத்தை வந்து சதையோட பின்னி கிழிச்சிட்டா கூட உனக்கு உடம்பெல்லாம் வலிக்கும். அதுதான்டா நீ வேற குவாண்டம் வேற இல்ல, நீயும் குவாண்டமும் உனக்கு முதல்ல அது நீனு தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் அது ஆராய்ச்சியே பண்ண வேண்டாம், அது என்னன்றது உனக்கு புரிஞ்சிரும்ன்றாங்க. ஆராய்ச்சி கட்டாகும் போது உதயமாக வேண்டியது உதயமாயிடும்ன்றாங்க. ஸோ ஆராய்ச்சின்றது யாரோ ஒருத்தருக்கு எதையோ ஒன்று பண்ற நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனால் ஆன்மீகம்ன்றது அப்படி கிடையாது. நீ உன்னதான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க. முதல்ல நீ அது நீனு உணருன்றாங்க. அதுதான் ஆன்மீகத்திற்கும் ஆராய்ச்சிக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஆராய்ச்சி வேற மாதிரி பார்க்கும், ஆன்மீகம் அது நம்மளையா பார்க்கும். அவ்வளவுதான். ஓகே, சரி, அடுத்தது பார்ப்போம். அம்மா அப்படியே பூந்து விளையாடுறாங்களே, என் வாய் மூலமா வேற லெவல்ல சொல்றாங்க. அம்மா என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? இதுக்கு முன்னாடி எடுத்தது கிளாஸ் முடிஞ்சிருச்சா, இப்ப எடுக்கிற மாதிரின்னு அம்மா எடுத்துட்டு இருக்காங்க. இந்த பதிலால் திருப்தி அடைந்த பிரம்மச்சாரி மீண்டும் அம்மாவிடம் ஒரு கேள்வி கேட்கின்றார். அம்மா, தாங்கள் கூறியதிலிருந்து விஞ்ஞானத்திற்கும் அறிவுபூர்ணமான சிந்தனைக்கும் நீங்கள் எதிரானவர் போல் தோன்றுகிறது. விஞ்ஞானமும் அறிவு சமுதாயத்திற்கு விஞ்ஞானம் அறிவு சமுதாயத்திற்கு அளித்துள்ள நன்மைகளை பற்றி நினைத்து பார்க்க வேண்டாமா என்று கேட்கின்றார். அதுக்கு அம்மாவுடைய பதில் என்ன அப்படின்னா, அதுக்கு அம்மா என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, மகனே, விஞ்ஞானத்தை அம்மா இங்க குறை சொல்லல, விஞ்ஞானம் வேண்டான்னு சொல்லல, விஞ்ஞானத்தின் மூலமா நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கலன்னு நான் சொல்லல. விஞ்ஞானம் அவசியமே, அது கரெக்ட் தான். அந்த விஞ்ஞானத்தை ஆராய்ச்சியின் மூலமா தான் இன்னைக்கு உலகமே நல்லா இயங்கிக்கிட்டு இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுல ஆராய்ச்சி பண்றன்ற பேர்ல உண்மையை மறந்துடாதீங்கன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? இப்ப எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, உனக்கு தண்ணி தாக எடுக்குது, ஆனா தண்ணி சுத்தமா இல்லை, எதையாவது பண்ணி அப்படி தண்ணி குடிக்கணும் போல இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வாயில இருக்கிற எச்சையை முழுங்குவோமா மாட்டோமா? அந்த தண்ணி தாகத்தை அடக்கிறதுக்கு அந்த எச்சையை முழுங்கி முழுங்கி அந்த தாகத்தை ட்ரை பண்ணுவோம். ஆனா எச்சலே வராது, இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். தாங்க முடியாது நமக்கு, அந்த தொண்டையை நினைச்சுப்போம் எச்சையை முழுங்கி முழுங்கி. சோ அது உனக்கு வந்து தண்ணி தாகத்தை தீக்குதுன்னு அந்த எச்சையை இன்னும் நம்ம எப்படி கொண்டு வரலாம், அந்த எச்சையை கொண்டு வந்து இன்னும் நம்ம தண்ணி தாகத்தை அடக்கிக்கலாமேன்னு அதையே நீ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னா உனக்கு தான் லாஸ். ஆனா தண்ணி, சோறு தண்ணி இல்லாம இந்த உடம்ப நம்மளால சாப்பாடே போடாம இந்த ஆன்மீக சாதனைகள் மூலமா உன் உடம்ப அப்படியே எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் வெறும் மூச்சை மட்டும் உள்ளுக்குள்ளேயே சுவாசிச்சுக்கிட்டு உன்னால உயிரோடு இருக்க முடியும்ன்ற ஒரு விஷயம் இருக்கும்போது, உன் தாகத்தை அடக்கிறதுக்கு அந்த எச்சையை எப்படி முழுங்குறது நீ ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருந்த அப்படின்னா லாஸ் யாருக்கு? இதான் நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்க முடியும். புரியுதுங்களா? அதை தான் அம்மா சொல்றாங்க, விஞ்ஞானம் வேணும் தான், ஆனா விஞ்ஞானத்தை ஆராய்ச்சி பண்றன்ற பேர்ல உண்மையை விட்டுறாதுன்னு அம்மா சொல்றாங்க. தண்ணி தாக எடுக்குதுன்ற பேர்ல எச்சையை முழுகிக்கிட்டே உண்மையை மறந்துடா. உன்னால சோறு தண்ணி இல்லாம பல வருஷத்துக்கு உயிரோட இருக்க முடியும்டா. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு உடல்ல நீ இருக்கிற, அப்படிப்பட்ட இந்த பிரபஞ்சத்துல நீ இருக்க. இந்த பிரபஞ்சத்தின் மூலமா, அந்த சக்தி மூலமா சோறு தண்ணி கூட உனக்கு வேணாம், அதை நீ ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். அதாவது ஆராய்ச்சின்றது, அதாவது அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அதை நீ கண்டுபிடி, அதுக்குள்ள முழுகு. அதுதான் ஆன்மீகத்துக்குள்ள ஊடுருவது. அதை விட்டுட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கு, அதாவது ஒரு உயிர் பொழைக்கிறதுக்காக இந்த விஷயம் நம்ம பண்ணலாம், ஓகே, இந்த விஷயத்தை வந்து உயிர் பிழைக்கிறதுக்காக பண்ணலாம், பட் அதுவே வாழ்க்கையை மாத்திராதுன்னு சொல்றாங்க. இதை நம்ம எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ ஆராய்ச்சி பண்றன்ற பேர்ல அதுலயே முழுகிடாத. அதை வந்து ஒரு குறிப்பிட்ட இதுல நிக்கிறது, பட் அதை விட மிகப்பெரிய விஷயம் உனக்குள்ள இருக்கு, அதை நீ பிடிச்சனே இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிரும்ன்றதுதான் அம்மாவுடைய கருத்தாக இதுல இருக்கு. அம்மா என்ன எக்ஸாம்பிள் சொல்றாங்க அப்படின்னா, நீ ஆராய்ச்சி பண்ற அப்படின்ற பேர்லயும் உன் வாழ்க்கையை நடத்துறன்னு வச்சுக்கோமே. இப்போ நீ வந்து ஒரு ஆராய்ச்சியாளராக இருக்க, நீ வந்து சயின்டிஸ்டா இருக்கும்போது உன்னுடைய டிபார்ட்மெண்ட்ல நீ யார்கிட்டையும் பேச மாட்ட, கரெக்டாக வேலை செய்வ, உன்னுடைய மைண்டு ஃபுல்லாக அதே இருக்கும். ஆனால் இதே ஒரு குணத்தை நீ வீட்டில் காட்டினா என்ன ஆகும்? அந்த வாழ்க்கை உனக்கு மட்டும் இல்லை, அது உன் கூட வாழ்றவங்களுக்கு அது நரகமாக மாறிடும். அன்பே நான் காட்டலை, நான் ஆஃபீஸில் இருக்க மாதிரி தான் வீட்டில் இருக்க போறேன் அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த வாழ்க்கை? அங்கே கண்டிப்பாக அன்பு தேவைப்படும் இல்லையா?
அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஹஸ்பண்ட் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அன்பு கிடைக்காததுனால அந்த குடும்பமே பாதிக்கப்படுது. அந்த பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய அன்பு கிடைக்காததுனால தற்கொலை வரைக்கும் போறாங்கன்னு அம்மா இதில் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க முயற்சி செய்கிறாங்களாம். இப்போ அம்மா ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. குழந்தைகளே, அம்மா சொல்லுவது என்னவென்றால், நீங்கள் உங்களுக்கு பிடித்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் தொழிலையும் குடும்ப வாழ்க்கையையும் பிரித்து வையுங்கள். உங்கள் அறிவை நீங்கள் விரும்பும் அளவிற்கு உபயோகித்துக் கொள்ளுங்கள். ஆனால் அதை எந்த நேரத்திலும் ஒதுக்கி வைத்து விட்டு அன்பையும் நம்பிக்கையும் தழுவிக்கொள்ள உங்களுக்கு இயல வேண்டும். அதாவது என்னன்னா, அறிவை யூஸ் பண்ணு, ஆனா அதை ஒரு டைம்ல நீங்க ஒதுக்கி வச்சுட்டு அன்புக்கும் நம்பிக்கைக்கும் இடம் கொடுக்குற விஷயத்தையும் நீ பண்ணணும்ன்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள், டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்றாரு, ஆனா ஒரு வார்த்தை சொல்வாரு, கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்கன்ட்டு. ஸோ அந்த நேரத்தில் அவர் அறிவை ஒதுக்கிட்டு தான் அந்த வார்த்தையை சொல்றாரு. அதையும் தாண்டின சக்தி ஒன்று இருக்குல்ல, இறை சக்திக்கிட்டே நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க, நான் என்னுடைய வேலையை செய்யறேன்னு சொல்றாங்களா, அது மாதிரி தான் அம்மா சொல்றாங்க. நீ அறிவெல்லாம் யூஸ் பண்ணு, ஆனா அது எங்க ஒதுக்கி வைக்கணுமோ அந்த இடத்துல ஒதுக்கி வச்சுட்டு அன்புக்கும் நம்பிக்கைக்கும் இடத்த கொடுன்றாங்க. உனக்கு பிடிச்சதெல்லாம் நீ பண்ணு, ஆனா அதுவாவே நான் ரோபாவே இருப்பேன் நீ இருக்கக்கூடாது. கடவுள் கொடுத்திருக்க அந்த இயற்கையான அன்பை, நம்பிக்கை, அந்த சரணாகதி மனப்பான்மையை நீ உனக்குள்ள விதைச்சுக்கிட்டு இந்த ஆராய்ச்சி மனப்பான்மையோட நீ இருக்கிற அப்படின்னா உனக்கு அது ஓகே. நான் ஆராய்ச்சி மட்டும்தான் பண்ணுவேன், இந்த ஆராய்ச்சி மட்டும்தான் பண்ணுவேன் முழுகிறவங்களுக்கு அன்பே வராதுன்றாங்க. ஸோ அப்படி ஆயிடக்கூடாதுன்னு சொல்றாங்க அம்மா. இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நினைச்ச உடனே கடுமையான முகத்திலிருந்து அழகான புன்சிரிப்பு வர வைக்கிற அளவுக்கு உங்களுடைய மனம் வந்து அன்புல பக்குவப்பட்டு இருக்கணும்னு சொல்றாங்க. அன்பு புன்னகை மலரும் முகங்களை உருவாக்குகிறது. அன்பு இனிய மகிழ்ச்சி அளிக்கும் வார்த்தைகளை பயன்படுத்துகிறது. நீங்கள் உங்கள் இதயத்தையும் அறிவையும் பயன்படுத்தலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் சமநிலை இருக்க வேண்டும். ஏனென்றால் அறிவையும் தர்க்கத்தையும் மட்டும் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்வீர்கள். அன்பு எந்தவித தொல்லையும் தராது. எல்லா தொல்லைகளையும் அன்பு அகற்றி விடுகிறது. அன்பு இருக்கும் இடத்தில் பிரச்சனை, பயம், கோபம், எதிர்ப்பு, மனக்கவலை, அச்சம் போன்ற எதுவும் இருக்காது. ஆனால் தர்க்கத்தையும் அறிவையையும் மட்டும் நம்பி பல பிரச்சனைகள் உங்களை அழித்துவிடும். நீங்கள் எப்போதும் சிக்கலில் உழன்று கொண்டு இருப்பீர்கள். இவை இரண்டில் எது வேண்டுமென்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். உங்கள் விவேகத்தை பயன்படுத்துங்கள். அம்மா விஞ்ஞானத்தையும் அறிவையும் வேண்டாம் என்று விளக்கவில்லை. ஆனால் இன்றைய நவீன உலகம் மனித குலத்தையே இணைக்கும் அன்பையும் நம்பிக்கையும் கைவிட்டு பகுத்தறிவுக்கு தர்க்கத்திற்கும் மாட்டிக்கொள்ள முயற்சிக்கிறது. இதைத்தான் அம்மா சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அப்போது நேரம் ஏறக்குறைய மாலை 5:30. அம்மா தென்னந்தோப்பில் இருந்து எழுந்து ஆசிரமத்திற்கு நுழைந்தார். அப்படின்றதுலேருந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சரியா? எப்படி இருந்தது? ஸோ இதில் புதுசாக நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா, 3 விஷயத்தை வச்சு அம்மா சொல்லிட்டாங்க. அன்பு, நம்பிக்கை, சரணாகதி. ஸோ பகுத்தறிவு, விஞ்ஞானம் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு இல்லை. விஞ்ஞானம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள ஓவரா மூழ்கி அன்பை மறந்துடாதுன்னு சொல்றாங்க. எப்பனாலும் நீ அந்த அன்புக்கு தலை வணங்கணும். அந்த அன்புன்றது உன்னுடைய இதயத்தில் நிச்சயமா இருக்கணும். ஸோ ரோபோ மாதிரி மாறிடாதீங்க. ஆராய்ச்சி பண்றன்ற பேர்ல உன்னுடைய மைண்டை குறுக்கிக்காத, உன்னுடைய பெருசாக்குன்றாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அம்மா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அம்மா தேங்க்யூ ஸோ மச்மா, லவ் யூ. இதை வந்து இது பாருங்களேன், அதாவது என்னன்னா, சில விஷயங்கள்லாம் வந்துட்டு படிக்கும் போதே வந்துட்டு மண்டையை குழப்புது. ஆனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அம்மா உள்ளே இருந்து அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க பாருங்க, அதில் வேற லெவலில் புரிஞ்சிருது. எனக்கு வந்து எப்படி அந்த எக்ஸ்பிளனேஷன் வருதுன்னா, அதை நிச்சயமாக அம்மா தான் உள்ளேருந்து கொடுக்குறாங்க. சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் அம்மா வந்து உள்ளேருந்து கொடுக்குறாங்க. ஈஸியாக சொல்லிட்டாங்க பாருங்க. அந்த தாகத்தில் இருக்கும்போது எச்ச டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதுக்காக வந்துட்டு அந்த எச்சையை எப்படி உருவாக்குறதுன்றத குறி இருந்துடக்கூடாது. சோறு தண்ணி இல்லாமல் இந்த உடம்பை வாழ வைக்க முடியும், அதை அடையிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுன்னு ஒரு எக்ஸாம்பிள் வந்தது பாருங்க. இதெல்லாம் அம்மா கொடுக்கறது தான். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. வாவ் அம்மா நீ வேற லெவலில் பேசுகிறமான்னு இருக்குது. ஸோ இதில் இருக்கிற நல்லது அனைத்தும் அம்மாவுக்கே சமர்ப்பணம். இதில் ஏதாவது தவறுகள் நிச்சயமாக படிக்கிறதுல நிறைய தப்பு வந்திருக்கும், அதெல்லாம் எனக்கே. ஓம் அமிர்தேஸ்வரி நமக. ஓம் நம சிவாயா. மனமே உனக்கு சொந்தம், ஒருவரும் இல்லை என்ற உண்மையை ஒரு நாளும் நீ மறந்திடாதே. அர்த்தமற்ற கர்மங்களை செய்து கொண்டே
வாழ்ந்திடுவோம். நிலையில்லா உலகினை நிஜமென்று எண்ணிடாதே. மெய்ப்பொருளாம் அந்த சக்தி என்றும் ஒன்றுதான். பாசமாயில்